பேசுங்க முடிச்சுக்கோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மஈன். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன ஸய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنه هو أضحك وأبكى. صدق الله العلي العظيم. وقال حبيبنا شفيعنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: كل عين باكية يوم القيامة إلا عينا غضت من محارم الله. صدق الله المولانا العليم. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم. دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله. الله سبحانه وتعالى நம்மவர்களை இந்த ரமலானை அடையச் செய்யக்கூடிய, அதில் நின்று வணங்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நம் அவர்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே அனைத்து புகழும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருநோட்டம் பட்ட இடத்தில் அல்லாஹ் நாளை மறுமையில் நம்மை சொர்க்க பூஞ்சோலையில் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் தஆலா குறையின்றி அவனுடைய ரஹ்மத்தின் காரணமாக ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் பல காரியங்களை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். குறிப்பாக மனிதனின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுடைய தெளிவை அல்லாஹ், காரணங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையில் தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள், பல எண்ணங்கள், தருணங்கள், சிரிப்பு, அழுகை, இதனுடைய காரணங்களை அல்லாஹ் படைத்து இந்த தன்மைகளை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹு தஆலா சிரிப்பதற்குண்டான காரணங்களை அல்லாஹ் விதிக்கின்றான். அல்லாஹ் அஸ்பாபஹு லில்லிஹக், சிரிப்பதற்குண்டான காரணங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து தருகிறான். பிறகு மனிதனை சிரிக்க வைக்கிறான். அழுவதற்குண்டான காரணங்களை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து தருகிறான். பிறகு மனிதனை அழுக வைக்கிறான். அப்போ அழுகை அது முக்கியமாக மனிதனுக்கு இந்த உலகத்தில் மிகவும் தேவையுள்ள ஒரு காரியம். யார் எந்த ஒரு மனிதன் அழுகிறானோ, கண்ணிலிருந்து கண் துளிகள் வந்தால் அவனுக்கு இரக்கம் இருக்கிறது என்றார். அவனுடைய உள்ளத்தில் ஈரம், ஈரம் நெஞ்சின்னு சொல்லுவாங்க. அவனுடைய நெஞ்சில் ஈரம் இருக்கின்றார், அதாவது இரக்கம், கொஞ்சமாவது இரக்கம் இருக்கிறது என்ற அர்த்தம். உலகத்தில் அழுகாமல் அழுகவே இல்லை என்றால் அவனுக்கு அவனுடைய உள்ளத்தில் இரக்கம் ஒருபோதும் ஒரு சொட்டு கூட, ஒரு துளி அளவு கூட இல்லை என்பதாகத்தான். அப்போ அந்த அழுகை எதை குறித்து ஆக வேண்டும்? கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழுகை வேதனை, வலி, துன்பம், துக்கம், துயரம் இதை பற்றி ஒருபோதும் ஆகியிருக்கவில்லை. மாறாக உம்மத்தின் மீது உள்ள கவலை, நம்முடைய சமுதாயத்தின் மீது உள்ள கவலை, பாசத்தில் உள்ள கவலை, பாசத்தில் உள்ள அழுகை, நேசத்தின் அழுகை. நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தினர்கள் சொர்க்கம் செல்வார்கள், நரகம் செல்வார்களே
என்பதையெல்லாம் பற்றியுள்ள சிந்தனை, அழுகை இதுவாகத்தான் இருந்தது. எல்லா தருணங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழுகை என்ற அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தலைப்புகளை போட்டு நம்முடைய இமாம்கள் நமக்கு நபி அவர்களின் அழுகையை பற்றி கிட்டத்தட்ட சொல்லித் தருகிறார்கள். இப்போ நம்முடைய அழுகை எப்படி இருக்க வேண்டும்? இந்த புனிதமிக்க மாதத்தில், ரமலானுடைய இந்த மாதத்தில் நம்முடைய அழுகை எப்படி இருக்க வேண்டும்? பாவங்கள், துன்பங்கள் அனைத்தும் துடைத்து எரியப்படுகின்ற இந்த மாதத்தில் நம்முடைய அழுகை எதை பற்றி, எதை சிந்தித்து இருக்க வேண்டும் என்பதை நாம் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத் நாளில் எல்லா கண்களும், அதாவது எல்லா படைப்புகளும் அழுகும். அல்லாஹ் படைத்த எல்லா படைப்பினங்களும் அழுகும். 3 கண்களை தவிர, 3 படைப்பினங்களை தவிர, 3 தன்மை உள்ள மனித வர்க்கங்களை தவிர வேறு யாரும் அழுக மாட்டார்கள். இதில் சொல்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து நாம் எவ்வளவோ தீமை செய்திருக்கிறோம். நம்முடைய தீமையை அல்லாஹ் நாளை மறுமையில் எதற்காக, ஏன் செய்தாய் என்ற கேள்வி கேட்பானே. நாம் செய்த தீமை இதையெல்லாம் பயந்து, அல்லாஹ்வை பயந்து, ஈயினுடைய தலையின் அளவிற்கு ஒரு சொட்டு கண்ணீர் வந்த கண் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து அப்படி யாராவது அழுதான், சிறிதளவு கண்ணீர் துளி அல்லாஹ்வை பயந்து யாருக்காவது வந்தால் மறுமையில் அவனுக்கு கடுமையான பயமும் எந்த ஒரு கவலையும் இருக்காது என்பதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார். நம்ம போன ரமலானை விட இந்த ரமலானில் அல்லாஹ் சில சான்ஸை நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு ரமலான் அல்லாஹ் பிடிச்சி பார்த்துட்டு மற்றொரு ரமலான்ல நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? கிடைத்த இந்த ரமலானை சரியான முறையில் பயன்படுத்தி அதிகமாக அழுது நம்முடைய பாவங்களை அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரம் முழுவதும் தொழுது அழுதார்கள். ஹத்தா பல்லல் ஹஜ்ர். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹிஜ்ர், கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடி நனைந்தது கண் துளிகளால். பிறகு அழுது துஆ கேட்டார்கள். பிறகு தன்னுடைய தாடி முழுவதும் நனைந்து விட்டது. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து தொழுது துஆ கேட்ட அந்த இடம் முழுவதும் நனைந்து விட்டது. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லிவிட்டு வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், கஃபரல்லாஹு லக்க, அல்லாஹ் உங்களுடைய, நீங்கள் முன்னால் செய்த எல்லா செயல்களிலும் பின்னால் செய்கின்ற எல்லா செயல்களிலும் அல்லாஹ் உங்களுக்கு இஸ்மத் என்ற பாதுகாவலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்ட அந்த இஸ்மத் என்ற பட்டத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானே, பிறகு எதற்காக யா ரசூலுல்லாஹ் தாங்கள் இவ்வளவு அழுது கண்ணீர் சிந்த வேண்டும் என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டபொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அஃபலா அன் அகூன அபுதன் ஷகூரா, அல்லாஹ் தஆலாவிற்கு நான் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய நல் அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல் அடியார்கள் தான். நபி அவர்கள் அல்லாஹ் தஆலாவிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் தான். இருந்தாலும் எதற்காக அந்த வார்த்தையை சொல்கிறார்கள்? உம்மத்திற்கு படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி, நம்முடைய சமுதாயத்திற்கு படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி, மற்றுள்ள என்னை பார்த்து இருக்கின்ற சஹாபாக்களை பார்த்து வருகின்ற தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் எல்லா நபர்களும் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்பி தன்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற அந்த நல்ல ஒரு செயலை படித்து தருவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு செய்தார்கள். மாறாக நபி அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள், நபி அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்படி நான் அறிவின்மை, அறியாண்மை, அறிவிலித்தனமாக நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. காரணம், நபிமார்கள் அனைத்து நபர்களும் மஅசூமீன்கள், பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். நபிமார்கள் அல்லாத சஹாபாக்கள், இறைநேச செல்வர்கள், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது புலம்புகிறார்கள் பாவத்திற்காக என்றால் அவர்கள் மஹ்ஃபூதீன்கள். பாவம் செய்தாலும் அதற்குண்டான பரிகாரத்தை இந்த உலகத்தில் நேடியவர்கள், தேடியவர்கள். அல்லாஹ் அதற்குண்டான சக்தியை தந்திருந்தான்.
அப்ப கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு படித்துக் கொடுப்பதற்காக வேண்டி அந்த செயல்களை எல்லாம் செய்தார்கள். அப்போ கண் அழுது புலம்பி அல்லாஹு தஆலாவிடத்தில் நாம் துஆ கேட்க வேண்டும். ஹுலஃபாஉர் ராஷிதீன்களும் அப்படித்தான், பின்வந்த தாபிஈன்களும் அப்படித்தான், நம்முடைய இமாம்கள் அனைவர்களும் அப்படித்தான். சரியான முறையில் சிந்தித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. முன்னால் சொன்னதை போன்று அழுகணும், ஒரு துளியாவது அழுகை வரணும். வந்தால் அவனுடைய உள்ளத்தில் இரக்கம் இருக்கிறது, ஈரம் இருக்கிறது என்பதாக பொருள். அல்லாஹை பயந்து அழுது அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நல்லடியார்கள் அல்லாஹ் நம்மவர்களை என்றென்றும் சேர்த்து அருள் புரிவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவும் இப்படி இருந்தது. அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஐனைனி ஹத்தாலத்தைனி தப்கியானி பிதுரூஃபி துமூ' வ தஷ்ஃபியானில் கல்ப் மின் ஹஷ்யதிக். யா அல்லாஹ், கண்ணீர் துளிகள் உள்ளத்தை உனக்கு பயப்படுவதன் காரணமாக உள்ளத்தை பரிசுத்தமாக ஆக்கக்கூடிய, உள்ளத்தை சரி செய்யக்கூடிய நல்ல ஒரு கண்ணை எனக்கு தா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவும் இருந்தது. உள்ளத்தை பரிசுத்தம் ஆக்கக்கூடிய காரியமும் இந்த அழுகை. எந்த அளவிற்கு சொன்னா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழுவார்கள். எப்படி ஒரு அடிப்பட்ட ஒரு சிங்கத்தினுடைய மூச்சு எந்த அளவுக்கு சூடாக இருக்குமோ, அடிப்பட்ட ஒரு சிங்கத்தினுடைய மூச்சு, பயந்து போன ஒரு சிங்கத்தினுடைய மூச்சு எப்படி சூடாகவும் இருக்குமோ, அதே போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூச்சு காற்று அப்படி இருக்கும். மிகவும் பயந்த வண்ணம் மூச்சு விடுவதை போன்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மூச்சு காற்று இருக்கும். அந்த அளவிற்கு அல்லாஹ்வை பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து மக்களுக்கு காண்பித்துக் கொடுப்பதற்காக வாழ்ந்து காட்டினவர்கள் நம்முடைய சஹாபாக்கள் பெருந்தகைகள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கன்னத்தில் அழுகையின் காரணமாக கருப்பு கோடுகள் விழுந்ததாக சரித்திரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் அதிகமாக அழுதவர்களுடைய பட்டியலில் இமாம் சாவி ரலியல்லாஹு அன்ஹு ஹாஷிது சாவியில் சொல்கிறார்கள், உலக மக்களுடைய கண்ணீர் துளிகளை ஒரு பக்கத்திலும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் துளிகளை ஒரு பக்கத்திலும் வைத்தால் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் துளிகள் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து சொல்கிறார்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் துளிகளையும் உலக மக்களுடைய கண்ணீர் துளிகளையும் ஒரு பக்கமும், ஆதிப்பிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் துளிகளை மறுபக்கம் வைத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கண்ணீர் துளிகள் தான் அதிகம் இடை கொண்டதாக, அதிகம் உள்ளதாக இருக்கும் என்பதாக இமாம் சாவி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகிறார்கள். நாம் எந்த அளவிற்கு புரிந்து நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறோம், எவ்வளவோ தீங்குகள் செய்திருக்கிறோம், நாம் நமக்கே செய்திருக்கிறோம், பிறருக்கும் செய்திருக்கிறோம். அதையெல்லாம் நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேட்போம். அல்லாஹ் அதற்குண்டான தௌஃபீக்கை நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அதிகமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை தருவானாக. மார்க்க கல்வியை படித்தால்தான் சிந்திக்க தோன்றும். கல்வியை படித்து அமல் செய்தால்தான் அதற்குண்டான ஒரு ஒருங்கிணைப்பை நாம் எடுக்க தோன்றும். மறுமையை பற்றி அல்லாஹு தஆலா மறுமையில் கேள்வி கேட்பான், நரகம் இவ்வாறு இருக்கும் அவ்வாறு இருக்கும் என்றெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் மனிதனுடைய சிந்தனை அந்த இடத்துல மட்டும்தான் அல்லாஹு தஆலா மிகவும் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் கேள்வியும் கேட்பான், சொர்க்கம் அல்லாஹ் படைத்த சொர்க்கம் இப்படி இருக்கிறது, அல்லாஹ் படைத்த நரகம் இப்படி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் மார்க்க சட்டங்களை படித்து நாம் அமல் செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் படைத்த நரகத்தை பற்றியுள்ள சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் என்றும் இருந்து கொண்டிருக்கும். மார்க்க சட்டங்களை படித்து அமல் செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் படைத்த நரகம் சொர்க்கம் எப்படியெல்லாம் இருக்கும், அல்லாஹ் யாரையெல்லாம் மன்னிப்பான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்வார்கள், அந்த கூட்டத்தில் நாமும் இருப்போமா என்றெல்லாம் சிந்தனைகள் தோன்றும். அப்போ மார்க்க கல்வியை படித்து சிறிதளவு 2% படித்தாலும்
அதன் பிரகாரம் அமல் செய்ய வேண்டும். செய்தால்தான் இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அவர்களை என்றென்றும் ஆக்கி அருள் புரிவானாக. சாபித்துல் புனானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹு தஆலாவுடைய பயத்தின் காரணமாக அழுது கடைசியில் கண் தெரியாத நபராக ஆகிவிட்டார்கள். எந்த அளவிற்கு அவருடைய அழுகை ஆகியிருந்திருக்கும், எந்த அளவிற்கு அவருடைய சிந்தனை ஆகியிருக்கும். அஹ்னஃப் இப்னு கைஸ் நம்மள என்ன சாதாரணமா தீமையை எவ்வளவோ செஞ்சிருக்கும், எவ்வளவோ கல்லாவான தொழுகைகள் இருக்கிறது, கல்லாவான எவ்வளவோ தொழுகைகள், எதையும் பொருட்படுத்துவதில்லை, சாதாரணமாக நாம் நடப்போம். அஹ்னஃப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு இறைநேசர். அவர்கள் விளக்க பத்த வச்சுட்டு அந்த விளக்கில் தன்னுடைய கையை நீட்டுவார்கள். فإذا وجد الحرارة فقال لنفسه يا حنيف ما حملك ما على ما صنعت يوم كذا وكذا சொல்லுவார்கள். விளக்க பத்த வச்சுட்டு தன்னுடைய கையை விரலை அதில் நீட்டுவாங்க. நீட்டிட்டு எப்போ வலி தாங்க முடியலையா அப்ப சொல்லுவாங்க, ஹுனைஃபே, அஹ்னஃபே, நீ சிறு பிராயத்தில் எவ்வளவு தவறு செய்திருக்கிறாய் என்று இதையெல்லாம் நினைத்துப்பார். இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த வேதனை உன்னால் தாங்க முடியவில்லையே, மறுமையில் அல்லாஹ்வுடைய வேதனை எவ்வாறு நீ தாங்குவாய் என்றெல்லாம் நம்முடைய நஃப்ஸோடு அவர்கள் தனக்குத்தானே அஹ்னஃப் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுக்கொள்வார்கள். பயம், இரையச்சம், அல்லாஹ் தஆலா தண்டிப்பானோ, அல்லாஹ்வுடைய தண்டனை மிக கடுமையானதாக இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ்வை பற்றியுள்ள சிந்தனை, அல்லாஹ்வுடைய பயம், அதில் தன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஆகியிருந்தது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, எல்லா தவறுகளையும் ஹராமு கூட சில நேரத்தில் நாம் செய்துவிட்டு சுதந்திரமாக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அல்லாஹ்வை பற்றியுள்ள அந்த பயம் இல்லாமல் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஹராம் இல்லை, கராஹத்து கூட செய்யாமல், கராஹத் மக்ரூஹ் கூட செய்யாமல் வாழ்ந்த அந்த சீதேவிகள் அவர்கள் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குமோ, கராஹத் மக்ரூஹ் உண்டாயிருக்குமோ, மக்ரூஹ் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாமே, இதையெல்லாம் பயந்து தனக்குத்தானே அழுது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டார்கள். ஆனால் நாம் ஹராமில் மூழ்கிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்காமல், ஹராமில் மூழ்கிவிட்டு, ஹராமான காரியத்தில் மூழ்கிவிட்டு அல்லாஹ்வை பற்றியுள்ள சிந்தனை, அல்லாஹ்வை பற்றியுள்ள பயம் இல்லாமல் அழுகாமல் நாம் இருக்கிறோம் என்றால் நாம் நன்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலானை நாம் நல்ல முறையில், சரியான முறையில் உபயோகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு கிஃப்ட். அல்லாஹ் பார்த்து கொண்டே இருப்பான். சனஸ்ததர்ஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமுன். அல்லாஹ் நிறைய இடங்களில் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். சனஸ்ததர்ஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமுன். எனக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்களை செய்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நபர்கள், எனக்கு மாறு செய்கின்ற நபர்கள், அவர்களுக்கு அவர்களே தெரியாத முறையில் அவர்களை நாம் ஒரு தண்டனை கொடுப்போம், ஒரு பிடிப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அந்த பிடிப்பதை, அந்த வேதனையை, அந்த அதாபை அவர்கள் உணர மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஆக சரியான முறையில் நாம் செய்கின்ற அமலை சரிப்படுத்த வேண்டும். நாம் செய்கின்ற அமலை சரிப்படுத்துவதற்கு அடிப்படை மார்க்க கல்வி சிறிதளவாது படிக்க வேண்டும். குளிப்பின் கடமை என்ன, ஷாஃபிஈ மذஹபிலும் ஹனஃபி மذஹபிலும் என்ன என்பதை நாம் தெரிய வேண்டும். நோம்புடைய காலகட்டத்தில் சாதாரணமாக குளிப்புடைய கடமையில சாதாரணமாக குளிப்பு கடமையாக ஆகிவிட்டால் வாய் கொப்பளிக்க வேண்டும், தொண்டை குழி வர தண்ணீர் செல்ல வேண்டும், மிகைப்படுத்தி செய்ய வேண்டும், மூக்கினுடைய தண்டு வரை தண்ணீர் சென்று மிகைப்படுத்தி செய்ய வேண்டும். இது குளிர்காலமாக இருந்தாலும் சரிதான், வெயில் காலமாக இருந்தாலும் சரிதான், இப்படிதான் செய்யணும். ஆனால் ரமதானுடைய மாதத்தில் இப்படி மிகைப்படுத்தி செய்யக்கூடாது. காரணம், தண்ணீர் உள்ளே செல்வதற்கு சான்ஸ் இருக்கிறது. தண்ணீர் உள்ளே சென்றால், உள்ளே போனால் உடம்பிற்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உடம்பிற்கு ஆரோக்கியம் கிடைத்தால் நோம்போசத்தினுடைய பலன் இல்லையே. அதனால்தான் சளியை முழுக வேண்டாம். காரணம், சளியில் குளுக்கோஸ் பவர் இருக்கு.
சனியை முழுங்கணும்னு சொன்னா உடம்புக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும். அப்ப இது மாதிரி சின்ன மசாலாக்கள் கஷ்டப்பட்டு நோன்பு வைக்கிறோம். சௌமுல் உமூம், சௌமு ஹுசூஸ், சௌமுல் ஹுசூஸ், சௌமு ஹுசூஸில் ஹுசூஸ் என்பதாக நம்முடைய இமாம் நமக்கு சொல்லித் தருவார்கள். இமாம் குதூரி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த குதூரி கிதாபுடைய ஷரஹ் ஜௌஹரத்துன் நய்யிரா அப்படின்னு சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான முறையில். சௌமுல் உமூம், நம்மள மாதிரி மக்கள் பாவம் செஞ்சுட்டு அல்லாஹ்வை நினைக்காமல் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை இல்லாமல் வாழ்கின்ற நம்மை போன்றவர்கள், ஆடு மாடு கழுதைகள் எப்படி காலை முதல் மாலை வரை சாப்பிடாமல் இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு பட்டினி நம்ம இருக்கிறது. அதான் சௌமுல் உமூம். ஒரு ஆடு காலையில இருந்து சாப்பிடுது, 4 மணில இருந்து சாப்பிடல, சாயந்தரம் 8 மணி வரைக்கும், அதுவும் சௌமு தான், சௌமுல் உமூம். அந்த சௌமு தான் நம்ம இருக்கிறது. சௌமுல் ஹுசூஸ் அடுத்தபடியாக சொல்கிறார்கள், நோன்பு காலையிலிருந்து மாலை வரை நோன்பு வைப்பது, அதோடு யாரிடமும் பேசாமல், பொய் பேசாமல், புறம் பேசாமல், வஞ்சிக்காமல், குரோதம் கொள்ளாமல், விரோதம் கொள்ளாமல் இருப்பது. இது சௌமுல் ஹுசூஸ். அடுத்ததாக பிரிக்கிறார்கள் சௌமு ஹுசூஸில் ஹுசூஸ். உள்ளத்தால் எந்த நேரமும் அல்லாஹ் என்ற வார்த்தையை உள்ளம் சொல்லிக் கொண்டிருப்பது. இது சௌமு ஹுசூஸில் ஹுசூஸ். இறைநேசர்களுடைய தன்மையில் பட்டது சௌமு ஹுசூஸில் ஹுசூஸ். அல்லாஹ் சௌமுல் ஹுசூஸில் ஹுசூஸுடைய நோன்பு வைப்பதற்கு கண்டிப்பா இந்த காலத்தில் நம்மை போன்ற நபர்களுக்கு அது சான்ஸ் இல்லை. காரணம் ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் சூழ்ந்துள்ள ஒரு காலகட்டம். அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. சௌமுல் ஹுசூஸுடைய நோன்பு வைப்பதற்கு உண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தருவானாக. பொய்யும் பொறாமையும் பெருமையும் ஒன்றும் இல்லாமல் தொழுது கொண்டு நோன்பு குர்ஆனை ஓதிக்கொண்டு நோன்பை கழிக்கக்கூடிய சௌமுல் ஹுசூஸுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அப்ப இவ்வாறு படித்தரங்கள் இருக்கிறது, எல்லாம் தெரியணும், தெரிந்து அதன்படி அமல் செய்யணும். ஆறாக வெறும் நோன்பு சாப்பிடாமல் இருந்தா, கழுதை ஆடு மாடு அதுவும் சாப்பிடாம தான் இருக்கு, நம்மளும் சாப்பிடாம தான் இருக்கும். வீட்டில் ஒரு பூனையை கட்டி போட்டு வைக்கிறோம் சாப்பாடு தராம, அதுவும் நோன்பு தான் இருக்கு. பூனை நோன்பு, நம்மளும் அப்படி சாப்பிடாம இருந்தா மனுஷன் நோன்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்றுள்ள இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட நபர்கள் விரதம், அவங்களுடைய பாஷையில விரதம் தான். தமிழ் டிக்ஷனரி பார்த்து தெரியும், நோன்பு என்பது தமிழ் வார்த்தை, விரதம் அதுவும் தமிழ் வார்த்தை தான். விரதம் அவர்களும் இருக்கிறார்கள், சாப்பிடாமல் உண்ணாமல் பருகாமல். நம்மளும் இருக்கிறோம். நமக்கு என்ன டிஃபரெண்ட் என்ன? அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டு நாம் வைக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டும். அதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும், நிறைய நன்மைகளை செய்ய வேண்டும். புனிதமான இந்த ரமதான், எவ்வளவோ நபர்கள் நம்மோடு ரமதானில் இருந்தவர்கள் போன ரமதானில் இந்த ரமதானில் இல்லை. ஆனால் நமக்கு அல்லாஹ் ஆயுளை நீளமாக்கி தந்திருக்கிறான். ஒவ்வொரு நிமிஷத்திற்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்பதை மனதில் வைத்து நாம் நடக்க வேண்டும். அல்லாஹ் அதற்குண்டான தௌஃபீக்கை தந்தல் புரிவானாக. மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிகப்பெரிய மாமேதை மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகுவார்கள். கடைசியாக எந்த இடத்துல அழுகிறார்களோ, ஹத்தா யகா ஸரீஅன், அசைவு இல்லாமல், உடம்புல அசைவு இல்லாத, அசைவு உயிர் மூச்சு காற்று வருகிறது, அசைவில்லாத சடலத்தை போன்று கடப்பார்கள். அழுகையின் தாக்கம். மக்கள் எல்லாம் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். அப்போ அழுகையின் காரணமாக சக்தி இல்லாமல் உடம்பில் ஆகிவிடும், எந்த ஒரு அசைவும் இல்லாமல் அந்த இடத்தில் படுத்து விடுவார்கள். மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அதன் காரணமாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான் மாலிக் இப்னு தீனார் ரலியல்லாஹு அன்ஹு. இது போன்ற நிறைய இமாம்களை பற்றி நாம் சொல்லலாம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, குலஃபாஉ ராஷிதீன்கள் பட்ட உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு கபரை நினைத்து அதிகமாக அழுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருடைய தாடி நினையக்கூடிய அளவிற்கு என்றும் அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துட்டு, பள்ளியில ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துட்டு அழுது கொண்டு இருப்பார்கள். தனக்குத்தானே கேள்வி கேட்பார்கள். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரணமா உலகத்தில் நபிமார்களுக்கு பிறகு சிறந்த அந்தஸ்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, குலஃபாஉ ராஷிதீன்களுக்கு அல்லவா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு,
பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, பிறகு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, குலஃபாஉர் ராஷிதீன்கள் அவர்களே இவ்வளவு அழுது புலம்புகிறார்கள், மக்களுக்கு படித்து தருகிறார்கள். நாம் இன்னும் அதை பற்றியுள்ள ஒரு சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறோம். நாம் நல்ல முறையில் விழித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நாளை மறுமையில் தண்டிக்கக்கூடிய விதங்கள் பலமுறை. நாம் எந்த தண்டனையில் போய் விடுவோம்? மனுஷனுக்கு இதுதான் மெயின் விஷயம். சந்தோஷம் வர நேரத்தில் எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான தவறையும் செய்துருவோம். வசதி இருக்கும் பொழுதும் சந்தோஷம் இருக்கும் பொழுதும், துக்கங்கள் துயரங்கள் இருக்கும் பொழுதுதான் சிந்திப்போம், நம்ம அன்னைக்கு அப்படி செஞ்சிருக்க கூடாது, அன்னைக்கு நம்ம அவ்வளவு பணம் இருந்துச்சு, அவ்வளவு செல்வங்கள் இருந்துச்சு, அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு, நம்ம அன்னைக்கு அந்த தவறை செய்திருக்க கூடாது என்றெல்லாம் அப்பதான் அவன் சிந்திப்பான். கவலைகள் துக்கங்கள் வரும்பொழுது, சந்தோஷங்கள் வரும்பொழுது அவன் செய்த பாவத்தை பற்றி ஒருபோதும் அவன் நினைத்து பார்க்க மாட்டான். இது மனிதன் இவ்வாறு இயல்பாக இருந்து கொண்டிருக்கிறான். ஆனால் சரியான முறையில் சிந்தித்து நாம் நடக்க வேண்டும். அல்லாஹை பயந்து, அல்லாஹுடைய அதாபுகளை பயந்து, நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்பானே என்ற அந்த சிந்தனையெல்லாம் வைத்து அல்லாஹை பயந்து அழக்கூடிய கண்களை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக. உலகத்திற்காக இல்லாமல், ஆசைக்காக இல்லாமல், வேதனைக்காக வலிக்காக இல்லாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியின் காரணமாக, வேதனையின் காரணமாக அழுததில்லை. மாறாக என்னுடைய உம்மத்திற்காக, மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய உம்மத்து, மறுமையில் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்திற்கு போகாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தானே அழுதார்கள். இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம் என்ற ஆயத்தை ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காண்பித்தார்கள். ஓதி காண்பித்து விட்டு கையை உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அழுதார்கள். என்ன, அல்லாஹ் தண்டித்தால் அது அவனுடைய வணக்க அடிமைகள். அல்லாஹ் தன்னுடைய அடிமைகள். எப்படி ஒரு எஜமான், ஒரு முதலாளி எப்படி தன்னுடைய வேலையால எப்படியும் வேலை வாங்கலாம், நைட் டியூட்டியும் கொடுக்கலாம், பகல் டியூட்டி எப்படியும் வேலை கொடுத்து வேலை வாங்கலாம். எப்படி ஒரு முதலாளி தொழிலாளியை வேலை வாங்கலாமோ அதே போன்று அல்லாஹ் எஜமான் தன்னுடைய அடிமைகளை எதுவும் செய்வான். அதே நேரத்தில் அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளை மன்னித்தால் அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அசீஸ் கண்ணியமானவன், ஞானம் உள்ளவன். அதனுடைய ரஹ்மத்தின் காரணமாக அல்லாஹ் மன்னிக்கிறான். நம்ம இந்த உலகத்துல 5 நேர தொழுகிறோம், நஃபில் தொழுகிறோம், துஹா, இஷ்ராக், எவ்வளவோ தொழுகிறோம். இந்த தொழுகையின் காரணமாக அல்லாஹ் நம்மை சொர்க்கத்தில் போட்டு விடுவான், சொர்க்கத்தில் நுழைய வைத்து விடுவான் என்று நம்ம ஒருபோதும் நினைக்கவே கூடாது. நிறைய சான்றிதழ்கள், பனு இஸ்ரேல்களுடைய சம்பவத்தை நம்முடைய இமாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நிறைய சம்பவங்கள். நம்முடைய அமலின் காரணமாக ஒருபோதும் நாம் சொர்க்கம் செல்ல மாட்டோம். மாறாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வேண்டும் என்றால் அல்லாஹை பற்றியுள்ள சிந்தனையும் அழுகையும் வேண்டும். அப்பதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும். ஒரு பெரிய ஒரு ஆளு, ஒரு வயசான ஒரு நபர், அந்த நபரை பார்த்து ஒரு சின்ன பையன் அழுது கேட்கிறான். அழுது ஏதோ முட்டாயோ அல்லது ஐஸ்கிரீமோ கேட்கிறான். அழுது கேட்கிறான். அப்ப அந்த பெரிய வயசான நபர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா வாங்கி கொடுப்பாரு. காரணம், அழுது கேட்கிறானே, வாங்கி கொடுப்பார். உலகத்தில் சாதாரண நடைமுறை, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் நாம் அழுது குழம்பி கேட்டால் அல்லாஹ் நமக்கு கண்டிப்பாக தருவான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் அழுது அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நல் அடியார்களாக அல்லாஹ் நம் அவர்களை என்றென்றும் ஆக்கி அருள் புரிவானாக. அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மறுமையை பற்றியுள்ள சிந்தனை, அல்லாஹை பற்றியுள்ள பயம், அதன் காரணமாக அழுது அவர்களுடைய கண்ணில் செருப்பினுடைய வார் எப்படி இருக்கும், அது போன்றதான தடங்கள் பதிந்திருக்கும் என்பதாக நம்முடைய இர்ஷாதுல் யாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கிதாபில் சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படிதான். எல்லா சஹாபாக்களும், எண்ணில் அடங்காத சஹாபாக்களும், தாபிஈன்களும், தபஅ தாபிஈன்களும்
இவ்வாறு தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். நமக்கெல்லாம் அழுத என்ன வரும்? கூடி போன மிஞ்சி போன தண்ணியே வராம தான் இருக்கும். ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழுது அழுது ஹத்தா பக்கத் தம, இரத்த கண்ணீர் தான் வந்தது வரலாறு. அல்லாஹ்வை பற்றியும் மறுமை பற்றியும் சிந்தித்து அழுது கண்ணீருக்கு பதிலாக இரத்த கண்ணீர்கள் வந்தது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கு சாதாரண கண்ணீர் கூட வர மாட்டேங்குதே. எவ்வளவோ மவுத்துகள் நம்ம போறோம். நம்ம சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் மவுத்தாராங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளவு பேர் மவுத்தாராங்க, மேல் வீட்டுக்காரங்க மவுத்தாராங்க, சொந்த பந்த மவுத்தாக இருக்கு. எத்தனையோ ஜனாசா குளிப்பான்றதை நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். ஜனாசாவுடைய தொழுகை முடிஞ்சுன்னா வெளில வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது. ஜனாசாவோட தொழுகை முடிஞ்சிருச்சுன்னா மறாவது நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிடுவோம். நாளை ஒரு நாள் நாமும் மரணிப்போமே, நாளை ஒரு நாள் நம்மளும் வஃபாத் ஆகுவோமே என்ற சிந்தனை அந்த அளவுக்கு உள்ளம் இறுகிவிட்டது. இறுகிய உள்ளம் கொண்டவர்களாக நாம் ஆகிவிட்டோம். அல்லாஹ் நம்ம அவர்களை பாதுகாப்பானாக. பக்கத்து வீட்டுக்காரங்க ஜனாசா காலையில் பார்த்துருப்போம், மௌத்தா இருப்பாங்க, என்ன தான் செஞ்சிருப்போம். மறாவது நாள் நம்ம தொழுகாம இருப்போம். தொழுகாம இருந்தா மௌத்துடைய நேரத்தில் நிறைய காரியங்கள் மூன்றாக பிரித்து ஹதீஸில் சொல்லப்படுகிறது அல்லவா? எவ்வளவு தண்ணீர் குடித்தாலும் தண்ணீர் தாகம் எடுக்கும், எவ்வளவு சாப்பிட்டாலும் பசி எடுக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது அல்லவா ஹதீஸ் ஷரீஃபில். இதெல்லாம் தெரிந்தும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜனாசாவை அடக்கிட்டு மறாவது நாள் தொழுகாம கல்லா வச்சிருவோம். வாழ்க்கையில் எவ்வளவு கல்லாவுகள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம்மவர்களை பாதுகாப்பானாக. கல்லாவுகளை அதிகமாக தொழுக வேண்டும். கல்லாவு செய்யறதுக்கு சிம்பிளான நிறைய முறைகள் இருக்கு. பாங்கு இக்காமத்தை சொல்லணும். லுஹருடைய முன்சுனத் தொழுகிறோமா இல்லையா? சுன்னத் கல்லாவை விட சுன்னத்து பெரிய விஷயம் இல்லை. கல்லாவு ரொம்ப பெரிய விஷயம். லுஹருடைய முன்சுனத் தொழுகிறோம். முன்சுனத் தொழுகிற நேரத்தில் கல்லாவை தொழுகலாமே. ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 லுஹரை விட்டுருப்போம். உதாரணமா வைக்கிறோம், 50 லுஹரை ஒரு வருஷத்துக்கு விட்டுருக்கோம்னு சொன்னா ஒவ்வொரு ரமதானுடைய ஒவ்வொரு லுஹர் தொழுகைக்கு முன்னாடியும் வாங்கி காமத்தை சொல்லி நம்ம விட்ட லுஹரை கலாவாக தொழுகலாமே. அசருடைய முன்சுனத்து தொழுவதற்கு முன்னால் வாங்கி காமத்தை சொல்லி அசருடைய கலாவான அசர் தொழுகையை தொழுகலாமே. மகரிபுடைய ஃபர்லுக்கு பின்னால் மகரிபுடைய பின் சுன்னத்து சொல்லும் நேரத்தில் சுபுஹுடைய ஃபர்லு 2 ரக்காத் தொழுகலாமே வாங்கி காமத்தை சொல்லி. இது போன்று எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் எவ்வளவோ தொழுகையில் எவ்வளவு பொடுபோக்காக நாம் இருக்கிறோம். அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வானாக. இந்த ரமதானுடைய பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் வாழ்க்கையில் எல்லாம் வித சிறப்புகளை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம்மவர்களை ஆக்கியல் புரிவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய திருநோட்டம் பட்ட இடத்தில் நாளை மறுமையில் நம்மை அல்லாஹ் ஒன்று சேர்த்தல் புரிவானாக. அதிகமாக மார்க்க சட்டங்களை படிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இப்போ கஷ்டப்பட்டு ஒரு வயசான ஒரு கால் உடஞ்சி போச்சு. காலில் கட்டெல்லாம் போட்டு கம்பெல்லாம் வச்சு படி ஏறி வராரு மேலே. படி மேலே ஏறி வந்துட்டு மேலே திருப்பி கீழே விழுறாரு. எப்படி இருக்கும் பார்க்க? அந்த கதை தான் நம்ம ரமதான்ல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு எல்லா விஷயங்களும் ஒதுக்கி நோன்பு வைத்து தொழுது எல்லாம் செஞ்சுட்டு வருவோம். அல்லாஹு அக்பர்னு சொல்லி பிறநாள் தொழுகை முடிஞ்சிட்டு மறாவது நாள் வந்துச்சுன்னா திருப்பி கல்லாவாகி போயிடும். எல்லாம் திருப்பி தொழுகையை கல்லாவாகி போயிடும். திருப்பி ஃபித்னா ஃபசாதுகள் நாம் மூழ்கி விடுவோம். இந்த வயசானவர் எப்படி கால் நொண்டி பெரிய மாடி ஏறி திருப்பி மேல இருந்து கீழே விடுறாரு, அதே போன்றுதான் ரமதான் 30 நன்மையை சம்பாரிச்சு வந்துட்டு ஷவ்வால் 2-3 நாள் வரும்போது சம்பாதித்த நன்மையெல்லாம் கீழே விழுந்தது. அப்ப புரிந்து நடக்க வேண்டும், புரிந்து செயல்பட வேண்டும். அதற்கு காரணம் அடிப்படை மார்க்க கல்வி, மார்க்க சிந்தனைகள், மார்க்க கல்வியை படித்து அதன் பிரகாரம் அமல் செய்வது. எத்தனையோ நபர்கள் சூரத்துல் ஃபாத்திஹா கூட முழுமையான முறையில் சரியாக எழுத்து பெசறு இல்லாமல் ஓதத் தெரியாத திரை நபர்கள் அதான் 30 வருஷம் தொழுதுட்டு இருப்பாங்க. ஷாஃபிஈ மதுஹபின் படி சூரத்துல் ஃபாத்திஹாவில் ஷத்துல் இடத்தில் ஷத்து இல்லாமலும் ஷத்து இல்லாத இடத்தில் ஷத்து வைத்தும்
எழுத்துக்கள் சீனுக்கு பதில் சுவாதும், ஷீனுக்கு பதில் சாதும், சுவாதும் இப்படியெல்லாம் ஓதினால் சூரத்துல் ஃபாத்திஹா கூடாது. சூரத்துல் ஃபாத்திஹா சரியாகவில்லை என்றால் தொழுகை சரியாகாது. அப்ப 30 வருஷம் சூரத்துல் ஃபாத்திஹா தப்பு தப்பா ஓது தொழுகிறாரு, 30 வருஷம் தொழுகை என்னவாகும்? குளிப்பு கடமையின் விஷயங்கள் சாதாரண மூக்கு சிந்திட்டு போற விஷயம் இல்லை. மூக்க சிந்தி மூக்கில் தண்டு, இந்த மூக்கினுடைய அந்த தண்டு வரைக்கும் தண்ணீர் ஏற வேண்டும், மிகைப்படுத்தி செய்ய வேண்டும் சாதாரண நாள்களில். அப்பதான் குளிப்பு கடமை முழுமையாகும். வாய் கொப்பளிப்பது, தொண்டை குழி வரை தண்ணீர் செல்வது, மூக்குடைய தண்டு வரை தண்ணீர் செல்வது, உடல் முழுவதும் நனைவது. நமக்கு என்ன ஆயிரும்? உடல் முழுசா நனைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுதான் எல்லாம் தெரியும் விஷயம். கிணத்துல போய் குதிச்சா நனைஞ்சிடும். ஆனால் இந்த 2 விஷயத்துல நம்ம எத்தனை வாட்டி கோட்டை விட்டு இருப்போம். ரமலானில் அப்படி செய்யக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ரமலானில் அப்படிதான் செய்யணும். ஆலிம்ஸ், நம்ம ஒரு ஆலிம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, பயான் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரமலான் என்ன பண்றது, தொண்டைக்குழி வரைக்கும் தண்ணீரை போக வைக்கிறது. தொண்டைக்குழி வரைக்கும் தண்ணீர் போச்சுன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா உள்ள போகும் தண்ணீர். தண்ணி உள்ள போச்சுன்னா நோம்பு முடியுமே. நோம்புடைய நேரத்தில் மிகைப்படுத்தி செய்ய வேண்டாம். குளிப்பு கடமையான விஷயம். குளிப்பு கடமையாகும் போது மார்க்க சட்டம். காரணம், மிகைப்படுத்தி செய்யும் போது கண்டிப்பா தண்ணி உள்ள போகும். இப்ப நாம் சின்ன சின்ன அளவாவது முடிந்த அளவுக்கு கேட்டு தெரிந்து படித்தறிந்து மார்க்க கல்வியை படித்து அதன் பிரகாரம் அமல் செய்யணும். அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்டு, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை கேட்டு அழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மவர்களை என்றென்றும் ஆக்கி அருள் புரிவானாக. நிறைய அழுகுவோம், அழுது தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். நம்முடைய எல்லா விதமான ஹலாலான நாட்ட தேட்டங்களை அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. காரணம், நம்மை படைத்தவன் நமக்கு உதவி செய்யாம யாருக்கு உதவி செய்வான்? நம்மை படைத்தவன் நமக்கு உதவி செய்வான். ஆனால் உதவி செய்யப்படுவதற்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை முதலாளி கொடுக்கிறாருன்னு சொன்னா தொழிலாளிக்கு என்ன வேணும்? 10 லட்சம் ரூபாய் வாங்குற திறமை வேணும். இவன் பாட்டுக்கு ஒரு வேலையும் செய்யாம இருக்கிறான், இவனுக்கு போய் 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்க முடியுமா? அப்ப வாங்குவதற்கு நாம் தயாராக ஆக வேண்டும். அல்லாஹ் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். பாவ மன்னிப்பா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். நன்மையா கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். ரஹ்மத்தா, அருட்கொடைகளா, உலகா, தேவைகளா, எல்லாத்தையும் கொடுப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறான். வாங்குவதற்கும் அதற்குண்டான ஒழுங்குமுறைகளை செய்வதற்கும் நாம் இன்னும் தயாராக ஆகவில்லை. அல்லாஹ் தயாராகக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்மவர்களுக்கு தருவானாக. அதிகமாக அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். தஹஜ்ஜுத், கண்டிப்பாக தஹஜ்ஜுத் நேரத்தில் தொழுது, மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட், சான்ஸ், ஒரு தஹஜ்ஜுத் தொழுகிறது இந்த ரமலானில். தஹஜ்ஜுத் தொழு, அதிகமாக துஆ கேட்போம். அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான ஹலாலான நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.